சீயும் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம பண்ணாம படுத்துட்டு இருக்காரு. ஷான்சியும் அங்கேயே தான் இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. ஷான்சி சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு சீயோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப சீமன் சொல்றாங்க, கடவுள் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்களா இல்ல அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? இப்படி மழை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க இருந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. யாருக்குன்னா ஃபெங்குக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி சொல்றாங்க, நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் எப்பவுமே ஷான்சியோட சைட்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க எல்லாருமே வாங்க நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சி இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஷான்சி நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சி மாதிரி ஒருத்தன் வந்துட்டு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்க 2 பேருமே ஒன்று சேருவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இங்க உங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்க? இப்படி தான் இருக்க போறீங்களா? அவங்க ஒருத்தங்க வந்துட்டு சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நானும் தான் இங்க வந்துட்டு செத்துட்டு இருக்கேன் அவங்க கூட சேர்ந்து. இப்படி ஒரு பையனை பெற்றதுக்காக நான் சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்க எல்லாருமே எங்க வராங்கன்னா, டாமிங்ஸி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து டாமிங்ஸி அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். நானும் ஷான்சியோட சைடு தான் இருக்க போறேன். சியை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறது கிடையாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கும் வந்துட்டு இதுல சம்மதம். அவரும் சொல்லிட்டாரு உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேக்குறாங்க, நீ வந்துட்டு இந்த டெசிஷன் தான் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, லீ வந்துட்டு முன்னாடி என்ன சொல்றாரு, நாங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்து காட்டுறாரு. ஷான்சி இருந்துட்டு இன்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களே அவங்களும் பாட்டியும் வராங்க. வந்து சொல்கிறாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்க அம்மா வந்துட்டு உங்கள் 2 பேத்தையுமே பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஷான்சி இருந்துட்டு சியை பார்க்கறக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களால நடக்கவே முடியல. அவங்க நினைக்கிறாங்க, என்னோட காலுக்கு என்ன ஆச்சு, என்னால் எடுத்து வைக்க முடியல, வெயிட் பண்ணு நான் உனக்காக வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. நீ வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்ப என்கிட்ட, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க கை கொடுக்குறாங்க, எனக்கு யார் ஹெல்ப்பும் வேண்டாம் நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது அங்கே போய் சீயை பார்க்குறாங்க. சீ ரொம்ப கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அவர்னால சுத்தமாக முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சி இருந்துட்டு கையை நீட்டுறாரு. ஷான்சி இருந்துட்டு சி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வர வர அப்படியே போய் கீழே விழுக போறாங்க. அவங்க தலைய சி வந்துட்டு கையை வச்சு பிடிச்சிடுறாரு. சி இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நான் ஷான்சி கூட படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, நான் ஆன்சர் வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக கொடுத்தேன். நான் மனப்பாடம் பண்ணி வச்ச ஆன்சர் தான் அவள்கிட்ட வந்துட்டு அப்படி சொன்னேன். அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா, நான் ஃப்ளூயண்ட்டாக சொல்கிறத பார்த்து ஷான்சியோட எக்ஸ்பிரஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது அது. அப்போ தான் நான் வந்துட்டு ஒன்று முடிவு பண்ணேன். ஷான்சி பண்ணதுக்காகவே எல்லாத்தையுமே வந்துட்டு மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் இருந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்தையுமே படிச்சு படிச்சு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துட்டு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சியோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றதுக்காக பாஸ்வேர்டு வந்துட்டு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, F4 அப்படிங்கிற அவங்களுக்குன்னு ஒரு வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு டைப் பண்ணி பார்க்குறாங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு இன்கரெக்ட்னு வருது. அப்போ ஷான்ஸோட பர்த்டே போட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு லீ. அப்போ அது ரொம்ப சிம்பிளா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது போட்ட உடனே பார்த்தா லாகின் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, சி வந்துட்டு இவ்வளோ சிம்பிள் பர்சனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டான ஒர்க்கை ஆரம்பிச்சிடுறாங்க. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்துட்டையும். அதில் அவர் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவரோட டாமிங் குரூப் கம்பெனி பற்றியும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாத்தையுமே எங்கள் அம்மாவும் என் அக்காவும் பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருமே அதை பார்த்து உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இருந்துட்டு இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருக்காரு. என்னன்னா, நான் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி இது பண்ணுறேன்னா, அதுக்கு காரணம் ஷான்சி மட்டும்தான். அவளை சந்திச்சது தான் வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரிஞ்சுது. எப்படி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு. அவளோட லவ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. நான் எப்போவுமே ஷான்சி கூட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்க்கு எம்ப்ரேஸ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கூட வச்சிருக்காரு. இதெல்லாத்தையுமே பார்த்து அவங்க ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறாங்க. சியா இது இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, கம்ப்யூட்டர் கிட்ட வந்து சொல்றாரு, ஏ லீ இப்போ வந்துட்டு நீ ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணுவியே அப்படின்னு சொல்றாரு. உடனே லீ இருந்துட்டு அந்த பக்கமா போயிடுறாரு. இவர் கேமரா கிட்ட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு.
சேயோட அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட அக்கா கிட்ட கேட்குறாங்க, "என்னாச்சு? நீ ஏன் வந்து இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க வந்துட்டு ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? சியோட ப்ராஜெக்ட்ட பார்த்த உடனே வந்துட்டு நீங்க மயக்கம் போட்டு விழுந்தது தான். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியே எந்திரிச்சாலும் சன் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வந்துட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும், "ஆமா நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு செம்மையா சக்ஸஸ் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஷான்சி வந்துட்டு ஃபோன்ல எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லீ வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்கிறதும் பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே லீக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு அவர பார்க்கறக்காக எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா அது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப ஷான்சி வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாங்க, "என்னாச்சு? நீங்க எல்லாருமே வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, யாருமே காணோம், க்ளோஸ் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது வந்து நேத்து தானே, நேத்தே லீ அங்கேருந்து போயிட்டானே" அப்படின்னு சொல்றாரு சீமன். அப்போ ஷான்சி வந்துட்டு கேட்குறாங்க, "ஆமா சி எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சீதா வந்துட்டு லண்டனுக்கு போயிட்டானே லீ கூட" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு அவன் என்னை விட்டுட்டு அவன் மட்டும் தனியா இங்க போனான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ மறந்துட்டியா எல்லாத்தையும்? நீ தான் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லிட்டீல்ல. நீ தான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டியே. நீங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டீங்க" அப்படின்னு அவர் சொல்றாரு. "அப்படி நடந்திருக்கவே வாய்ப்பு கிடையாதே" அப்படின்னு இவங்க சொல்றாங்க. "நீ தான் மறந்துட்ட போல, எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசிட்டு இருக்கியே" அப்படிங்கிறாங்க. அப்போ ஷான்சி வந்துட்டு கேட்குறாங்க, "ஆமா இப்போ எங்க இருக்கான் சி?" அப்படிங்கிறாங்க. "அவன் வந்துட்டு ஏர்போர்ட் போயிட்டுருப்பான்" அப்படிங்கிறாங்க. அவங்க பார்க்கறக்காக ஓடுறாங்க. ஓடும்போது முன்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவங்க மேல இடிச்சு நிக்கிறாங்க. யாருன்னா, வீட்ல வேலை செய்றவரு. ஷான்சி இருந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கல்ல. இப்ப மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா, அவங்க ஃபுல்லாமே வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. "எங்க இருக்கேன் நானு?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராரு. பார்த்தோனே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. "நம்ம இப்ப எங்க இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷான்சி கேட்குறாங்க. அதுக்கு சொல்றாரு, "நம்ம லண்டன்ல இருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு. "நம்ம எதுக்கு லண்டன்ல இருக்கோம்?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவரு சொல்றாரு, "நான் சொன்னத நீ கேட்டீன்னா, நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. "இது ஏற்கனவே நடந்தது தானே, இது ஏற்கனவே பேசினது தானே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. "இது கண்டிப்பா ட்ரீமா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என் முன்னாடி மறுபடியும் அரகன்ட்டான வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, "தூங்காத எந்திரி எந்திரின்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ முதல்ல நான் சொல்றது கேளு" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு சொன்ன டயலாக்கே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. ஷான்சி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காங்க. ஷான்சி அன்னைக்கு பண்ண மாதிரியே அவங்க செருப்பு கழட்டி தூக்கி மேல வீசிடுறாங்க. அன்னைக்கும் அப்படிதான் அவங்க 2 செருப்பையுமே கழட்டி மேல வீசிட்டு போயிருப்பாங்க. "இப்ப நீ பண்ணதுக்காக நீ வந்துட்டு பின்னாடி வருத்தப்பட போற" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்ப இவங்க வந்துட்டு டாமிங் போகாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு போயிடுறாரு. இவங்க கீழ விழுந்துடுறாங்க. அங்க லைட் எல்லாம் வருது. அங்க பார்த்தா அவங்க அக்கா கூட 2 கேர்ள்ஸ் நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கு. அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, "லிரிக்ஸ் எல்லாமே உனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சாந்தி சொல்றாங்க, "ஆமா எனக்கு தெரியுது" அப்படிங்கிறாங்க. "டாமிங்ஸி எங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்கு டாமிங்ஸி வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நின்னு. அங்க பார்த்தா டாமிக்ஸிய தவிர இவங்க 3 பேருமே நிக்கிறாங்க. அப்ப அவங்க அக்கா சொல்றாங்க, "ஸ்பெல் வந்துட்டு ஒழுங்கா ஒர்க் ஆகல. நீ வந்துட்டு ஒழுங்காவே உண்மையா லவ் பண்ணலையோ?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் கிடையாது" அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேத்துல நீ யாராவது ஒருத்தங்கள செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. "என்னது?" அப்படின்னு சொல்லி ஷான்சி கேட்குறாங்க. "ஆமா, நீ இவங்க 3 பேத்துல தான் செலக்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபெங் வந்துட்டு சொல்றாரு, "நான் வந்துட்டு உன்ன நல்லா பார்த்துப்பேன். நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவேன்." அந்த மாரி சொல்றாங்க. ஷான்சி வந்துட்டு சொல்றாங்க, "ஏய் ஃபெங், உனக்கு வந்துட்டு உன்னையோட பெரியவங்க தானே பிடிக்கும். என்னை எப்படி உனக்கு பிடிக்கும்? நான் உன்னோட சின்ன பொண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. அடுத்து ஜீமன் வராரு. ஜீமன் வந்து சொல்றாரு, "எல்லா பொண்ணுக்குமே வந்துட்டு என்னை ஈஸியா பிடிச்சிரும்" அப்படிங்கிறாங்க. "நான் வந்துட்டு உன்ன நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஷான்சி சொல்றாங்க, "நீ தான் வந்துட்டு ஜியோ வந்துட்டு ஆல்ரெடி லவ் பண்றல்ல" அப்படிங்கிறாங்க. அவர் வந்துட்டு, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வந்துட்டு எப்பவுமே அவ கூட தான் இருக்கணும். இந்த மாரிலாம் பேசிட்டு இருந்தீன்னா, எப்பவுமே உன்ன வந்து நான் மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸா இருக்கிறது யாருன்னா, லீ மட்டும் தான். அப்போ லீ இருந்துட்டு கேட்குறாரு, "இன்னும் வந்துட்டு நீ டாமிங்ஸி தான் சூஸ் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னதான் வந்துட்டு நாங்க 2 பேருமே சண்டை போட்டாலும், நாங்க 2 பேருமே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாலுமே வந்துட்டு, நாங்க தான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் எப்பவுமே மட்டும் தான் வந்துட்டு லவ் பண்ணுவேன்" அப்படிங்கிறாங்க. "என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிமிஷமுமே வந்துட்டு நான் மட்டும் தான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ லீ சொல்றாரு, "சரி வா நம்ம எல்லாருமே சேர்ந்து டாமிங்ஸையே வர வைக்கலாம் உனக்காக" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கை வந்துட்டு ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே தள்ளி நிக்கிறாங்க. அப்ப யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டாமிங்ஸி வராரு.
டாமிங்ஸி வந்து என்ன பண்றாருன்னா, ஷான்சி கிட்ட வந்து நின்னுட்டு, கீழ உட்காந்து "நீ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஷான்சி இருந்துட்டு அப்படியே முழிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. "என்னது இது? இது உண்மையாலுமே வந்து ட்ரீமா?" அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சுட்டுருக்காங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "நீ உண்மையாலுமே வந்துட்டு இடியட் தான். ஈஸியா உன்ன ஏமாத்திரலாம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "நீ எப்ப கூட இந்த கல்யாணத்த வந்து நிறுத்திடலாம் போலயே!" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்காங்களா, அப்போ என்ன பண்றாருன்னா, "சர்ப்ரைஸ்!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குற மாரியே அவங்க அக்கா வந்து பின்னாடியே ஒரு மிதி மிதிச்சிடுறாங்க. அவரு போய் கீழ விழுந்துடுறாரு. "இப்ப நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஷான்சி பக்கத்துல போய் நின்னு அவரு சொல்றாரு, "நான் ஷான்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க அக்கா கேட்குறாங்க, "என்ன டாமிங்ஸி உனக்கு ஓகேவா? அவள கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் ஓகே சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷான்சி கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் ஓகே சொல்றாங்க. இவங்க 2 பேத்துக்குமே இப்போ மேரேஜ் ஆயிருச்சு அஃபிஷியலா. இப்போ இவங்க 2 பேத்தோட மேரேஜுமே முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஹேப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே அங்க நின்னு. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்காக இவங்க கல்யாணம் வந்துட்டு நடந்துருச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. இவங்க 2 பேருமே வீட்ல இருக்காங்களா? "ஏய் உனக்கு ஏதோ கருகுற ஸ்மெல் வருதுல்ல?" "ஆமா எனக்கும் வருதுன்னு" சொல்லி பார்க்க போறாங்க. அப்போ அங்க ஒருத்தங்க சமைச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா டாமிங்ஸியோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஷான்சி இருந்துட்டு கேட்குறாங்க, "அம்மா நீங்க வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் என்னால பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நானும் வந்துட்டு இந்த மாரி எல்லாம் பண்ணுவேன். என்ன கொஞ்சம் வந்துட்டு எனக்கு பண்ண தெரியாது." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "கிடையாது நீங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "உங்கள மாதிரி வந்துட்டு யாருக்குமே எந்த திறமையும் இருக்காது." அப்படின்னு சொல்லி ஷான்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இருந்துட்டு எடுத்து பார்க்குறாரு. அந்த பிரெட்ட ஃபுல்லாமே கருகியிருக்கு. நான் உங்க 2 பேத்துக்கிட்டயுமே ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சுட்டு போலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப கேட்கிறாரு, "நீங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இத்தன நாளா அப்படித்தானே இருந்தீங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, "கிடையாது. நான் எப்பவுமே வந்துட்டு என்னோட கம்பெனிலயும் என்னோட ஜாப்லயும் வந்துட்டு ரொம்பவே டிபெண்டன்ட்டா இருந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால நான் இப்ப போய் தனியா உலகத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு என்னால எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒவ்வொன்னா கத்துக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி பேசிஸ்ல எல்லாருமே என்ன பண்றாங்களோ, அது எல்லாத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. "நான் வெளி உலகத்துக்கு போகணும், நான் டிராவல் பண்ணணும் தனியா அப்படின்னு நினைக்கிறேன்னு" சொல்றாங்க. "நீங்க 2 பேருமே இத பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சொல்றாரு, "உண்மையாலே வந்துட்டு நீங்க டாமிக் ஃப்ரெண்ட் தானா? நான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, "எப்பவுமே நான் வந்துட்டு டாமிங் ஃபெங் தான். எவ்வளோதான் வயசானாலும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஷான்சி சொல்றாங்க, "அம்மா உண்மையாலுமே ரொம்ப கூலா இருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கருந்து வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நினைக்கிறாங்க, நெறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க என்ன மாதிரி இருக்கணும்னு. ஆனா ரொம்பவே கஷ்டமானது ஒண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டெய்லி வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியாது யாருக்குமே அப்படின்னு சொல்லி அங்கருந்து கிளம்புறாங்க. ஷான்சி அவங்களும் வந்துட்டு ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க அவங்க வீட்ல. அவங்க வீட்ட விட்டு வெளிய போம்போது மழையெல்லாம் வருது. அவங்க ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. அங்க நின்னு செல்ஃபீஸ் கூட எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா. இவங்க 2 பேருமே திரும்பவும் பழையபடி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்க மூஞ்சில கிறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா இவங்க ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி சண்டை போட்டுட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஷான்சிக்காக வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காரா? அப்போ அவங்க கேட்குறாங்க, "நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதே" அப்படின்னு சொல்றாங்க. "பரவால்ல நான் உனக்காக பண்றேன். அதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னும் வந்துட்டு நம்ம 3 மந்த்ஸ் தானே ஆயிருக்கு" அப்படிங்கிறாங்க. "நம்ம ஆனிவர்சரிக்கு வெளிய கூட போ வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ரெஸ்டாரண்ட்க்காக போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் பண்ணி தரேன். நீ இப்படிலாம் பேசிட்டு இருப்ப" அப்படிங்கிறாங்க. "நீ வந்துட்டு பெரிய கிரைம் பண்ற" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "நான் சமைக்கிறேன் நீ போ" அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுர்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கத்தி எடுத்து வெட்டுறாரா, அப்போ வந்துட்டு கையில பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஷான்சி வராங்க. ஷான்சி வந்து சொல்றாங்க, "என்னது இது? திரும்பவும் கை எப்படி இங்க வந்துச்சு?" அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு ஜாலியா இருக்காங்க. ஷான்சி இருந்துட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து கேட்கறாரு, "என்ன பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. "காமிக் புக்" அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்தா F4 மாரியா இருக்கு. "ஏய் இத பார்த்தா எங்கள மாரியே இருக்குல்ல" அப்படிங்கிறாங்க. "என்னதான் இருந்தாலும் நான் தான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா வெளியூர் ட்ரிப் போயிருக்காங்க. அப்ப கரெக்ட்டா லீய பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு வீட்டுக்கு போய் வந்துட்டு அவர் வந்துட்டு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காரு. ரொம்பவே ஹேப்பியா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வானத்துல பார்க்குறாங்க. அங்க ஃபுல்லாமே மெட்டல்ஸா வந்துட்டுருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, "ஏய் அங்க பார்த்தியா மெட்டல்ஸா வருது" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடுறாங்க. அவங்க எல்லாருமே போய் ரொம்ப ஹேப்பியா அத பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. "பாத்தியா நம்ம நியூ இயர் அன்னைக்கு கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு" சொல்றாங்க. "யார் தனியா இருக்கா? நான் வந்துட்டு ஜியோ கூட வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப இவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. இவர் சொல்றாரு, "நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே
நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து இவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. இவங்க 2 பேரும் வெட்டாஸ பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அதான் டாமிங்ஸியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா, அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ல இருந்துட்டு ஒண்ணு ஏதோ வந்துட்டு அங்க அந்த பக்கம் போயிருது. இவரும் இருந்துட்டு அத எடுத்துட்டே பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அங்க போனா இவங்க 2 பேருமே இப்போ ஒண்ணா சேர்ந்துர்றாங்க. ஜிங் வந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஏழையான குழந்தைக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த மாரி மெட்ரஸ் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஒருத்தர் வந்து வாசிச்சுட்டு இருக்காரு. அங்க தான் டாமிங்ஸியும், ஷான்சியும் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரிலிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கு. "ஏய்! இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரிலிக்ஸ் ஆச்சே" அப்படின்னு இவங்க சொல்றாங்க. "நான் ரொம்ப வருஷமா இங்க நின்னு தான் பாடிட்டு இருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேத்தோட பேருமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க கூட வந்துட்டு இவங்க பாடிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு வாசிச்சுட்டே பாடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட வந்துட்டு எடுத்துட்டு போய் எல்லாத்துட்டயும் காசு வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஷான்சியும் அதே மாதிரி காசுலாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சி இருந்துட்டு சொல்றாரு, "என் ஃப்ரெண்ட்ஸும் அங்க தான் இருக்காங்க. அவங்களையும் வர சொல்லட்டான்னு" கேட்டுட்டு அவங்களையும் வர சொல்றாங்க. அவங்களும் வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பாடிட்டு இருக்காங்களா, இப்படி பாடிட்டே இருக்கும்போது கேமராவ பார்த்து பாய் சொல்றாங்க. அதோடயே இந்த சீரிஸ் முடியுது. யாராச்சும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.